ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்ரீதயா ஹோம்மேட் கேக்ஸ். இன்றைக்கி நம்ம எக்லெஸ் ப்ரௌனி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபியை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாவு பொருள்லாம் ரெடி பண்ணிடலாம். 3/4 கப் மைதா, 1/3 கப் கொக்கோ பவுடர், 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி சலிச்சுக்கலாம். ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இன்னொரு கிண்ணம் வச்சு டபுள் பாய்லர் மெத்தடில் சாக்லேட்டை மெல்ட் பண்ண போகிறோம். 200 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். கூடவே 100 கிராம் அன்சால்டட் பட்டர் சேர்த்துக்கலாம். சுடு தண்ணியோட ஹீட்லேயே சாக்லேட்டும் பட்டரும் நல்லா மெல்ட் ஆகிடும். இப்போ ஒரு பெரிய பாத்திரத்துக்கு நான் மாற்றிடுறேன். இது கூடவே 3/4 கப் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். பொடி பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ கெட்டியான தயிரை சேர்த்துக்கலாம். ஹங்கர்ட்னு சொல்லுவாங்க. இது ஒரு 3/4 கப் சேர்த்துக்கலாம். ஹங்கர்ட் செய்யறது ரொம்பவே ஈஸி தாங்க. 1/2 லிட்டர் தயிரை ஒரு துணியில் போட்டு வடிகட்டினா கெட்டியான தயிர் கிடைக்கும். 1/2 லிட்டர் தயிரில் சரியாக 3/4 கப் வரும். அதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம சலிச்சு வச்சிருந்த மாவு பொருளை 2 பேட்சாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் ப்ரௌனி பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக 1/4 ஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு 7 inch ஸ்கொயர் டின்னில் பட்டர் பேப்பர் போட்டு ஆயில் கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரௌனி பேட்டர் சேர்த்துட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே சாக்கோ சிப்ஸ் இல்லைனா நட்ஸு சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். 180 டிகிரியில் 15 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ண ஓவனில் 180 டிகிரிக்கு 30 to 40 மினிட்ஸ்க்கு பேக் பண்ண ப்ரௌனி ரெடி. இப்போ பாருங்க, எக்லெஸ் ப்ரௌனி சூப்பராக பேக் ஆகி இருக்கு. பட்டர் பேப்பரில் சுத்தமாகவே ஒட்டலை. ப்ரௌனி செய்கிறப்போ நோட் பண்ண வேண்டிய டிப்ஸ்க்காகவே நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இந்த ப்ரௌனி கூட ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். ஐஸ்கிரீம் ரெசிபியும் நம்ம சேனலில் இருக்குது, அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ரிச்சான ப்ரௌனியை வீட்லேயே ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.